வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடிப்பில் விடுதலை 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பீரோக்கான நான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணல. எவ்வளவு பெருசா இருக்கு, கட்டிலா பீரோவா, உள்ள என்ன வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட் இருந்தது. உள்ள எதுவும் இல்ல ப்ரோ, என்னோட ஒரிஜினல் தான் அப்படின்னு நான் ரிப்ளை கொடுத்தேன். உங்களையும் அரோராவையும் வச்சு கம்பேர் பண்ணி வீடியோஸ் போடுறாங்க. யாருமே அவங்கவுங்க பண்ண கமெண்ட்ல தப்புன்னு யோசிக்கல. அந்த பையன் ஒரு கமெண்ட் கேட்டான், அதுக்கு அரோரா வந்து ரிப்ளை பண்ணாங்க. அரோரா மேல தப்பு சொல்றாங்களே தவிர கமெண்ட் பண்ண பையனை தப்பு சொல்ல மாட்டாங்க. ஃபுல்லா எல்லா ட்ரெஸ்ஸுமே இல்லாம போட்டிருக்கேன் வீடியோ. அதனால அவங்க கண்ணா பின்னவா என்ன கமெண்ட் வேணா போடலாம். ஆனா அதுக்கு திரும்ப பேசும்பொழுது உடனே இந்த பொண்ணு இப்படி பண்ணிருச்சா, இது ஒரு 18+ அப்படின்னு மாத்திடுறாங்க. அரோரா அவங்கள பண்ண மாதிரி எனக்கும் மீம் கிரியேட் பண்ணியோ இல்ல தனியா அந்த தம்ப்நெயில் ரெடி பண்ணியோ யூடியூப்ல நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கலாம். பட் என்னன்னா அரோரா மாதிரி இந்த பொண்ணும் வளரக்கூடாதுங்க, அதாவது வளர்ந்துடக்கூடாது. இன்னும் நிறைய மீம் பேஜ்ல நிறைய இந்த மாதிரி இன்டர்வியூ வேணும். இது ரொம்ப நெகட்டிவ் ரீச் போகும். ஆல்ரெடி நான் இதுக்கு தான் கொடுக்காம இருந்தேன். ஹலோ ஆதம் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றி சொல்லணும்னா சமீப காலமாக இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களை ஒரு நிக் நேமாக வச்சு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலையும் கூப்பிட்டு இருக்காங்க. எஸ், நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அபிநயா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் அபிநயா. வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு விஷயம் கேட்கணும்னா, உங்க வீடியோஸ்லாம் ஸ்டார்டிங்லேருந்து உங்க ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அபிநயான்றது யாரு? ஸ்டார்டிங் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கூல் டேஸ்ல வந்து லோக்கல் சேனல்ல விஜேவா ஒர்க் பண்ணேன். ஒரு 10th 11th படிக்கிற டைமிங்ல. அப்புறம் காலேஜ் வந்துட்டேன். காலேஜ் முடிச்சுட்டு ஒரு சேட்டலைட் சேனல்ல ஆங்கரா இருந்தேன். முடிச்சுட்டு சீரியல்ல கேரக்டர் ரோல்ஸ் மாதிரி கிடைச்சது. அதெல்லாம் ஒரு 6-7 சீரியல் கிட்ட கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். அதை முடிச்சுட்டு இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ உங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்க வீடியோஸ்ல இருக்கு. நான் இப்போ நீங்க சமீப காலமா போட்ட வீடியோஸ் பத்தி பேச வரல. ஸ்டார்டிங்ல உங்களை பார்த்தோம், ரொம்ப சீரியல்லாம் நடிச்சு ரொம்ப ட்ரெடிஷ்னலா வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் இப்பவும் ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ்ஸஸ், நான் அதை பத்தி பேச விரும்பல. பட் ஆரம்ப கட்டத்துல இருந்த வீடியோஸ்க்கும் இப்ப இருக்க வீடியோஸ்க்கும் ஏன் இந்த சேஞ்ச் ஓவர்? என்ன சேஞ்ச் ஓவர்னு எந்த சேஞ்ச் ஓவரும் இல்லை. ஆக்சுவலா நான் எப்பவுமே எனக்கு போடுற கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு சில இவ்வளோ நாள் நான் ரிப்ளை பண்ணதும், நான் என்ன ரிப்ளை பண்ணி வீடியோ போட்டாலும் அது ஓரளவுக்கு மில்லியன் வியூஸ் தாண்டிட்டு தான் இருக்கும். என்னோட ப்ரீவியஸ் கமெண்ட் ரிப்ளையும் அவ்வளவுதான் இருந்தது. இப்போ வந்து நான் கண்டினியூஸா போட ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா நான் என்ன மீன் பண்றேன்? இப்போ நீங்க சமீப காலமா ஒரு வீடியோஸ் போடுறீங்கல்ல, அந்த வீடியோஸ்க்கான வியூஸ் எடுத்து பார்க்கலாம். இந்த கமெண்ட்ஸ் படிக்காம நீங்க இந்த மாதிரி ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க. ஐ மீன் கமெண்ட்ஸ் படிச்சு வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடியும் நீங்க போட்ட பழைய வீடியோஸ், லைக் சீரியல் செட்ல போய் நீங்க வீடியோஸ் போடுறது, அந்த மாதிரி வீடியோஸ்க்கும் வியூஸ் ரேட்னு ஒண்ணு எடுத்து பார்க்கும்போது எதுக்கு வியூஸ் அதிகமா இருக்குது? கமெண்ட்ஸுக்கு தான் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது வந்து ஒரு மாதிரி பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயத்த கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு இல்ல. அந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு தோன்றனாலதான் அவங்க பாக்குறாங்க. அது வந்து தப்பான வீடியோஸா எனக்கு தோணல. எந்த ஒரு பொண்ணுகிட்டே வந்து இப்படி பேசுனா நம்ம எப்படி வேணாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் நான் பேசுறேன். தெரிஞ்சுதான் பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறேன்னா அது எனக்கு ஒரு பெரிய இந்த வீடியோ பத்தி பெரிய குத்தமா எனக்கு தோணல. ஏன்னா எல்லாரோட இன்பாக்ஸ் போய், ஐ மீன் கமெண்ட் பாக்ஸ் போய் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ உள்ள இன்ஸ்டாகிராம் பொண்ணுங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆக்வர்டானது, ரொம்ப அசிங்கமா திட்டிட்டு அந்த பொண்ணை யாருன்னே தெரியாது, ஆனா அந்த பொண்ணை வந்து தப்பா பேசியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் அதை வந்து வெளியில இருந்து பார்க்கும்பொழுது, ஐயோ இந்த பொண்ணு இன்பாக்ஸ்ல இப்படி இருக்கு அப்படின்னா இது நிஜமாவே அந்த மாதிரி பொண்ணுதான் போல அப்படின்ற மாதிரியும் நினைப்பாங்க. அது மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்களுக்கும் சரி, கூலா ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறதான் என்னோட ஐடியா. அவ்வளவுதான். இது கூலா ஹேண்டில் பண்ற மாதிரி இல்ல. இது எப்படி இருக்குன்னா, லைக் ஒரு கமெண்ட்க்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்க. அது எந்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அந்த கமெண்ட் தப்பான மீன் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஆக்சுவலா இந்த மாதிரி இன்டர்வியூ வேண்டாம். இது ரொம்ப நெகட்டிவ் ரீச் போகும். ஆல்ரெடி நான் இதுக்கு தான் கொடுக்காம இருந்தேன், வேணாம்னு சொன்னேன். ஒரு 2 क्वेश्चन அந்த மாதிரி போயிடலாம். இல்ல அது கேட்டிங்க ஆல்ரெடி, போதும். திரும்ப அதே குத்தாதீங்க. இல்ல இந்த விஷயத்துக்கு மட்டும் நீங்க கிளாரிஃபை கொடுத்துருங்க. நான் ஏன் அந்த மாதிரி நீங்க
ரெஸ்பான்ஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு ரீசன் மட்டும். அதுதான் குடுத்துட்டேனே. இதையே திரும்ப திரும்ப பேசினா நல்லா இருக்காது. அண்ட் நிறைய வீடியோஸ் நாங்க பார்த்துட்டு வரோம். ஆரம்ப கட்டத்துல சீரியல் பண்ணிட்டு இருந்தீங்க. விஜய் டிவி சீரியல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் அப்போ இப்போ உங்களுக்கு சீரியல்ஸ் எதுவும் கிடைக்கிறது இல்லையா? இல்ல இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்குது? இல்ல சீரியல்ஸ் கிடைக்காம இல்ல. அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொரு இடமா போய் ஆடிஷன் போகும்போது கண்டிப்பா கேரக்டர் ரோல்ஸ் குடுக்க தான் செய்றாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வேற ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கேன். அது என்ன பிளான்ன்றத இப்ப நான் சொல்ல மாட்டேன். அதை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது தெரியும் பீப்புள்ஸுக்கு. அவ்வளவுதான். சீரியலையும் தாண்டி ஒரு விஷயம் ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணலாமே. அவ்வளவுதான். ஓகே. அண்ட் இப்போ உங்களுக்கு வர நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் இருக்குல்ல, சுத்தி இருக்கிறவங்க வீட்ல எல்லாம் பாக்குறாங்களா? நீங்க பண்ற வீடியோஸ் எல்லாமே பாக்குறாங்களா? உங்க சுத்தி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? இப்ப என்ன கமெண்ட் சொல்றாங்க? நிறைய என்ன கமெண்ட் சொல்லுவாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு ஒரு சில பேர் கேக்குறாங்க. அண்ட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. சூப்பர், தரமான பதிலடி தான் குடுக்குற. அப்படிதான் சப்போர்ட் தான் பண்றாங்க. ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷன்ல ஈஸியா எல்லாரையும் ஒரு பொண்ணு திட்டிட்டு போயிடுறாங்கல்ல. அதை நான் எப்படி கூலா ஹேண்டில் பண்றேங்கிறது பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. மத்தபடி எனக்கு பெரிய நெகட்டிவ்னு எதுவும் தோணல. ஓகே. இப்போ நீங்க ஃபேஸ் பண்ற கமெண்ட்ஸ்மே ரொம்ப கான்ட்ரோவர்சியான விஷயம் இருக்கு. ஆனா வீடியோஸ் பார்க்கும்போது நீங்க போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல அந்த மாதிரி எதுவும் பாக்குற மாதிரி இல்ல. பட் வர கமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ரியாக்ட் பண்ற விஷயமும் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணி அதை எந்த அளவுக்கு கரெக்டா பண்ணணுமோ அந்த மாதிரி பண்றீங்க. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு வேணும்னு இன்டென்ஷனலா வந்து இதுக்கு சரியான ரிப்ளை வந்து கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒண்ணு இருக்குல்ல, அது சரியான ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல கேக்குறேன், ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க? சரியான ரிப்ளை எப்படி கொடுக்க முடியும்? அவங்க போடுற கமெண்ட்ஸே பயங்கரமான கமெண்டா இருக்கு. அதுக்கு நான் ஈக்குவல் கொடுத்து நானும் அந்த மாதிரி பேடா பேசிட்டு இருந்தேன்னா எனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு வந்து இப்படிதான் விழுகுது அப்படின்னு நடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இப்ப இருக்க உலகத்துல அதுதான் பெட்டர். சமீப காலமா இந்த அக்கா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரோரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கூட வந்து சமீப காலமா ட்ரெண்ட் ஆனாங்க. அண்ட் அவங்களுக்கு அப்புறம் நீங்க தான் இந்த மாதிரி வீடியோஸ்ல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சீங்க. உங்களுக்கும் ஒரு பேரு பீரோ அக்கா அப்படின்ற ஒரு பேரு. ஃபர்ஸ்ட் இது யாரு ஸ்டார்ட் பண்ணான்ற பீரோ அக்கா அப்படின்ற பேரு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? நான் பீரோ அக்கான்னு நான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணல. ஓகே. கமெண்ட் இருந்தது, இவ்வளவு பெருசா இருக்கு, கட்டிலா பீரோவா, உள்ள என்ன வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட் இருந்தது. உள்ள எதுவும் இல்ல ப்ரோ, என்னோட ஒரிஜினல் தான் அப்படின்னு நான் ரிப்ளை கொடுத்தேன். அந்த கமெண்ட்ல வந்து ஏதோ சம்திங் போட்டு இன்ட்டு போட்டு பீரோ அக்கா கிளிக் போட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு எல்லாருமே பீரோ அக்கான்னு கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது அகைன் அதை வந்து ஓகே பீரோ அக்கான்னு சொல்றீங்களா, அப்ப இதுக்கும் நான் ரிப்ளை கொடுப்பேன் அப்படின்னு நான் கொடுத்தேன். ஓகே. அண்ட் போற போக்குல நீங்களும் அந்த பீரோ அக்கா அப்படின்ற மாதிரி உங்களை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்களே? நான் ரெஜிஸ்டர் பண்ணல, அதுதான் சொல்றேன். நான் பீரோ கிடையாதுங்க. கேப்ஷன்ல இருக்கும் பீரோ அக்காவா அப்படின்னு. பட் நான் அங்க பேசுறது என்னன்னா, நான் அந்த மாதிரி பர்சன் கிடையாதுங்க, நான் வேற மாதிரி பர்சன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் உங்களையும் நாங்க ஆங்கர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சடனா இப்படி ஒரு சேஞ்ச் எங்களுக்குமே பயங்கர ஷாக். வீடியோஸ் ஏன் இவங்க இந்த மாதிரி சடனா வந்து பண்றதுக்கு என்ன காரணம்? ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்து பண்றீங்க? அதுதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் திடீர்னு பண்ணலங்க, திடீர்னு எல்லாரும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ரீசன். இப்போ நான் எல்லாத்துக்கும் தக் கொடுக்குற மாதிரி ரிப்ளை கொடுக்கணுங்கிறது என்னோட ஒரு மைண்ட் செட். அவ்வளவுதான். அது தக்கா இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். பட் அதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கிண்டலா பேசலாமே அப்படிங்கிறது என்னோட ஆசை. அவ்வளவுதான். அது நான் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கமெண்ட் நான் ட்ரெண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் முன்னாடி இப்போ ஒரு போன மந்த் போட்ட வீடியோ பாத்தீங்கன்னா, என்கிட்ட கொஞ்சோண்டு ஹேண்ட்ஸ் இருக்கு. ஐ மீன் ஹேண்ட்ஸ் தானே அது, ஏதோ ஹார்ன்ஸ் இருக்கு போடுறீங்களா அப்படின்ற கமெண்ட் இருந்தது. உங்ககிட்டயே கொஞ்சோண்டு ஹார்ன்ஸ் தான் இருக்கு, அதையே எனக்கும் தரீங்க, நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் ரிப்ளை ஒவ்வொன்றுக்கும் நான் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். சடனா இப்போ உள்ளது எல்லாமே எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ரீசன். இல்ல நானுமே அதுதான் சொல்ல வரேன். நீங்க ரிப்ளை பண்ற விதம் எதுவுமே தப்பா இல்ல, அதுல எந்த ஒரு விஷயமும் நம்ம சொல்ல வரல. பட் இந்த மாதிரி வீடியோஸ் வியூஸ் போறன்ற ஒரே பர்பஸ்க்காக இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கீங்க? வியூஸ் போறதுக்குன்னு இல்ல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட தெரிஞ்சவங்க ஆடி காட்டுவாங்க அவங்களோட பேஜ்ல.
இல்லையா? ஒரு டான்ஸ் தெரிஞ்சுச்சுன்னா டான்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு பேச தெரியும், நான் பேசுறேன் அவ்வளோதான். ஆடுறவங்கள்ட்ட போய் நீ இந்த மாதிரி பேசு அப்படின்னா ஒரு சில பேர் ஷை ஆவாங்க, ஒரு சில பேர் பேச வராது. அதே மாதிரி நல்லா பேசுறவங்கள்ட்ட போய் நல்லா டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு கேட்டா அது அவங்களோட பர்சனாலிட்டியை பொறுத்து இருக்குல்ல. ஸோ எனக்கு பேச தெரியும், என்னோட டேலண்ட்டை நான் காட்டுறேன். இப்போ பிராங்க் பண்றாங்க நிறைய சேனல்ல. அவங்க ஏன் பிராங்க் பண்றாங்க? டான்ஸ் ஆடி வீடியோ போடலாம்ல நீங்க கேட்கலாமா? கேட்க முடியுமா? அவங்களுக்கு பிராங்க் மட்டும்தான் பண்ண தெரியும். அவங்களுக்கு அந்த டேலண்ட் தான் இருக்கு, டான்ஸ் ஆட தெரியாது. கரெக்டா? அதுதான் எனக்கு பேச தெரியும், நான் பேசுறேன் அவ்வளவுதான். எல்லாருக்குமே பேச தெரியும், பட் எனக்கு இந்த மாதிரி பேசுறது பிடிக்கும். இந்த மாதிரி பேசுறது உங்களுக்கு இந்த மாதிரி மீன்ஸ் திரும்ப கொஞ்சம் நக்கலா பேசுறது, ஃபன்னா பேசுறது, கலாய்க்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால நான் பண்றேன். ஓகே. இது வந்து லைக் நீங்க கோவப்படணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கேள்வி கேட்கல. உங்க வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற ஏஜ்ல சின்ன பசங்களா பாப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல. அது மேபி உங்களுக்கு வேணா அது பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அது தப்பா தெரியாம இருக்கலாம். பட் நீங்க கமெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது பாதியில முக்காவாசி ஆடியன்ஸ்க்கு அது ஒரு மாதிரி ஒரு தப்பா ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. அதுக்கு அந்த மாதிரி சின்ன பசங்களும் பாப்பாங்களே, அவங்களும் வந்து தப்பான மைண்ட் செட் போக கூடாதுன்னா, ரீசன்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா, உனக்கு கீழ வரைக்கும் கீழ முடி இருக்கா? கீழ இருக்க முடி என்ன கலரு? சிகப்பா, கருப்பா? அப்படின்ற மாதிரி கமெண்ட் இருந்தது. சின்ன பசங்க அந்த கமெண்ட் கண்டிப்பா பாப்பாங்க. கமெண்ட போடுறவங்கள வந்து போடாதீங்கன்னு சொல்ல முடியாது. கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வைக்கலாம். பட் எனக்கு என்னன்னா அவங்களோட ஒப்பீனியன் நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னோட ரீல்ஸுக்கு யாராவது ஏதாவது ஒப்பீனியன் கொடுப்பாங்கல்ல, அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கமெண்ட் பார்த்துட்டு சின்ன பசங்க என்ன இந்த மாதிரி பண்ணிருக்காங்களே அப்படின்னு நிறைய கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் திரும்ப எடுத்து கீழே வரையும் முடி இருக்குன்னு நான் காட்டும் பொழுது அந்த இதுதான் அந்த அங்கிள் கேட்டிருக்காங்களான்னு கூட நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? அந்த கமெண்ட் படிக்கும்போது ரேண்டமா போயிடும். பட் அந்த கமெண்ட் ஹைலைட் பண்ணி நீங்க தான் அதுக்கு ரிப்ளை பண்றீங்கன்ற மாதிரி. ஆமா, அது ஏன் அந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்கு நல்ல கமெண்ட்ஸ்லாம் வருது, நல்ல கமெண்ட்ஸ்க்கு நீங்க ஹைலைட் நல்ல கமெண்ட்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா ரிப்ளை பண்ணலனாலுமே பண்ணலாம்ன்ற மாதிரி நான் கேக்குறேன். பண்ணலாமா அப்படின்னு? பண்ணலாங்க. இப்பதானே நான் ஆரம்பிச்சிருக்கேன், 1 வீக் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே நீங்க ஏன் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க? நான் போட்டதே 5-6 ரீல்ஸ் தான் கமெண்ட்டுக்கு. 7 ரீல்ஸ் இருக்கு. ஆனா பண்ணலாமேங்கிற நீங்க இப்ப சொல்றீங்க எனக்கு வியூஸ் வந்துச்சுங்கிறனால நான் இதை மட்டுமே பண்றேன்னு. பிஃபோர் இந்த வியூஸ் வர ரொம்ப ரொம்ப டவுன்லயே இல்லை. நான் போன இயர் முன்னாடில இருந்து 100K ஃபாலோவர்ஸ்ல இருந்தேன். அப்பையில இருந்துமே நான் வெறும் கமெண்ட்ஸ் தான் ரீட் பண்றேன். இப்போ இது வியூஸ் போச்சுங்கிறதுக்காக பண்ணல. நார்மலா எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கும், நான் பேசுறேன். தட்ஸ் ஆல். அண்ட் நீங்களுமே உங்க ஸ்டோரியில உங்களை சுத்தியுமே நிறைய பேர் வந்து உங்களையும் அந்த அரோரா அவங்களையும் வச்சு கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல, பண்ணல. ஓகே. அவங்க ஓன் ஸ்டைல் வேற, நம்ம ஸ்டைல் வேற. பட் அவங்களே வந்து கம்பாரிசன் பண்றாங்க. அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணுச்சு, இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணுச்சு, ஓகே ரெண்டும் ஒரே மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் யாருமே அவங்கவுங்க பண்ண கமெண்ட்ல தப்புன்னு யோசிக்கல. அந்த பையன் ஒரு கமெண்ட் கேட்டான், அதுக்கு அரோரா வந்து ரிப்ளை பண்ணாங்க. அரோரா மேல தப்பு சொல்றாங்களே தவிர கமெண்ட் பண்ண பையனை தப்பு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப எனக்கு கமெண்ட் பண்ணவங்க தப்பே கிடையாது. அவங்க தாராளமா கமெண்ட் பண்ணிக்கலாமா? ஏன்னா நான் வந்து ஃபுல்லா எல்லா ட்ரெஸ்ஸுமே இல்லாம போட்டிருக்கேன் வீடியோ. அதனால அவங்க கண்ணா பின்னவா என்ன கமெண்ட் வேணா போடலாம். ஆனா அதுக்கு திரும்ப பேசும்பொழுது உடனே இந்த பொண்ணு இப்படி பண்ணிருச்சா, இது ஒரு 18+ அப்படின்னு மாத்திடுறாங்க. ஓகே. உங்களை சுத்தி ஒரு கான்ட்ரோவர்சிஸ் ஒன்று சுத்திட்டு இருக்கா. யூடியூப்ல வீடியோஸ் எடுத்து பார்க்கும்போது நீங்க இப்ப சொன்ன மாதிரிதான் உங்களையும் அரோராவையும் வச்சு கம்பேர் பண்ணி வீடியோஸ் போடுறாங்க. சமீப காலமா அரோரா இந்த இன்டர்வியூஸ் கொடுத்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சுத்தி ஒரு நெகட்டிவ்ஸ் ஒண்ணு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இவங்க வந்து இந்த மாதிரி பண்றாங்க. நிறைய சோலோ யூடியூபர்ஸ்லாம் உங்க மேல வந்து அவங்க மேல கோவப்பட்டு இப்ப அவங்களையும் உங்களையும் தம்ப்நெயில செட் பண்ணி உங்களையும் அவங்களையும் கம்பேரிசன் பண்ணி ஒரு வீடியோஸ் வருது. அந்த கான்ட்ரோவர்சி எல்லாம் வருது. அதெல்லாம் பாக்குறீங்களா? அதை தாண்டி அரோரா மாதிரி இந்த பொண்ணும் வளரக்கூடாதுங்க, அதாவது வளர்ந்துடக்கூடாது, தப்பான எக்ஸாம்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் இன்னும் நிறைய மீம் பேஜ்ல நிறைய சோலோ யூடியூபர் சேனல்ல இந்த மாதிரி டாக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லயும் போடாமையும் இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு எந்த அளவுக்கு வியூஸ் போயிருக்கோ அந்த அளவுக்கு மீம் பேஜ்ல போடணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கன்ஃபார்மா இந்நேரம் எங்க ஓபன் பண்ணாலும் எல்லா மீம்லயும் வந்து அரோரா அவங்கள பண்ண மாதிரி எனக்கும் மீம் கிரியேட் பண்ணியோ இல்ல தனியா அந்த தம்ப்நெயில் ரெடி பண்ணியோ யூடியூப்ல நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்கலாம். பட் என்னன்னா சொசைட்டி ரொம்ப தெளிவா இருக்கு. சொசைட்டியை விட யூடியூபர்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க, அந்த கிரியேட்டர்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ல அடுத்த பொண்ணை வந்து கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு, அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் தான். கிரியேட் பண்ண வேண்டாம். பட் அவங்கள வந்து
நெகட்டிவா மாத்த வேண்டாம், அவ்வளவுதான். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணு இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண அப்படின்னு சொன்னீங்க, இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்துச்சு. இப்ப அரோரா இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணனால வீடியோஸ் பீக்ல போச்சு, பயங்கரமான பீக்ல போச்சு, அது ஒரு கான்ட்ரவர்சியே கிரியேட் ஆச்சு, எல்லாருமே ரிப்ளை பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த கேட்டகரியில நீங்களும் வரீங்கன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஒன்ஸ் அவங்க அப்படி பண்றாங்கனால நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்களா? அதான் நானும் சொல்றேன், இது எத்தனை தடவை சொல்றதுன்னா, அரோரா வந்து ரிப்ளை பண்ணாங்களா கமெண்ட்ஸுக்கு? அவங்க எப்பயில இருந்து ரிப்ளை பண்றாங்க தெரியல எனக்கு. மேக்ஸிமம் ஒரு 6 months 1 year இருக்குமா? 2 months இருக்கும். 2 months இருக்கும். நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு என்னோட இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க. கிட்டத்தட்ட 1 year 2 years கிட்ட ஆயிருக்கும். நான் கமெண்ட் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவங்க கேட்டகரியில அவங்களுக்கு அப்புறம் என்னை கொண்டு போய் சேர்க்கறது என்னோட தப்பா இல்ல சேர்க்கிறவங்களோட தப்பா? நான் போய் அவங்க வாண்டடா விழுகல. அவங்க இப்ப பண்ணாங்க, ஹைப் ஆயிட்டாங்க. நான் ஆல்ரெடில இருந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் தெரியுது, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அவங்கள பார்த்து பண்ணணும்னு நினைச்சா நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா? நான் ஆரம்பிச்சது முன்னாடி. அப்ப என்ன பார்த்து அவங்க ஆரம்பிச்சாங்கன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்ல. மேபி என்னோட ஒரு வீடியோ நல்லா வியூஸ் போயிருக்கு, இந்த பொண்ணு மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்றது கூட அவங்க என்னோட பழைய வீடியோவும் நல்ல வியூஸ் போயிருந்தது கமெண்ட்டுக்கு. அப்படி ஆரம்பிக்கலாம்னு அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? யாரையுமே பிளேம் பண்ண முடியாது. அவங்களுக்கு நல்லா பேச வரும், பேசுறாங்க. எனக்கும் நல்லா பேச வரும், பேசுறேன். ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் உங்களோட பாஸ்டுக்கு போயிடுறேன், உங்களோட ஜேர்னி போயிடலாம். அபிநயான்ற ஒரு பொண்ணு ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்குன்றது தெரியும். உங்க ஆரம்ப கட்டத்துல ஆங்கரிங்கா இருந்து டிராவல் பண்ணி சீரியல் ஆக்ட் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இந்த மொமெண்ட்ல நிறைய எமோஷனலான ஒரு விஷயம் ஒண்ணு நடந்திருக்கும்ல. நீங்க ரொம்ப எமோஷனலான டைம்னா எந்த டைம் சொல்லுவீங்க? அண்ட் இப்போ வரைக்கும் நான் கேட்கறேன், ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம், இந்த கமெண்ட் என்ன ரொம்ப பாதிச்சு, இல்ல இந்த விஷயம் என்ன ரொம்ப பாதிச்சுன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? காத்துக்கருப்பு கலை அவங்களோட மேரேஜ் பண்ண டைமிங்ல வந்து, அதாவது மேரேஜ் பண்ற மாதிரி ஆக்டிங் பண்ண டைமிங்ல நிஜமாவே ரியல் பொண்டாட்டின்னு நினைச்சுக்கிட்டாங்க. நான் வேற யாரு கூடயாவது ரீல்ஸ் போடும்போது, ஏய் உனக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா, அவனை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கூட நீ சுத்திட்டு திரியுற அப்படின்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க கமெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா. அப்போ நான் வந்து அதுக்கெல்லாம் கோவப்பட்டு ஏதாவது எமோஷனல் ஆகி என்னையே நானே சூசைட் பண்ணி செத்து போயிருந்தேன். இந்நேரம் இப்ப இந்த அபிநயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காது. எமோஷனல் ஆகி வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி வேற எங்கிட்டாவது போயிருந்தேன்னா கூட எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மீடியா ஃபீல்டுல இருந்திருக்க முடியாது இல்லையா? எனக்கு பிடிச்ச ஃபீல்டு இதுதான். என்ன வேணாலும் சொல்லட்டும், அவங்களோட ஒப்பீனியன். யார் மேலே கோவப்பட வேணாம், முடிஞ்ச வரை அமைதியா இருப்போம், அவ்வளவுதான். ஓகே. நீங்க வந்த ஜேர்னி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆங்கரா இருந்து எல்லாமே நீங்க டிராவல் பண்ணீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ப்ரொஃபஷனலா போயிட்டு இருக்கீங்கன்ற ஒரு மைண்ட் தாட் உங்களுக்கு இருக்குதா? ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறது எப்ப ஸ்டார்ட் ஆகும், எது ப்ரொஃபஷனல் அப்படின்னு என்னால டிஃபைன் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட ப்ரொஃபஷனல் மோடு, ஒவ்வொருத்தவங்களோட ப்ரொஃபஷனலும் வேற வேற மாதிரி டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல மீடியால இதுதான் ப்ரொஃபஷனல் அப்படின்னு டிஃபைன் பண்ணி வச்சிருந்தாலும் நான் அதை பத்தி யோசிக்கல. உங்களுக்கு நீங்க பண்றதுதான் நான் எனக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் இந்த ஃப்ரேம் எனக்கு கிடைக்குதா, அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஓகே. இப்போ இந்த வாய்ப்புன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா அதுல நிறைய கடினம் எல்லாமே ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. இந்த வாய்ப்புன்ற ஒரு விஷயம், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஓப்பனாவே கேட்டுறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு விஷயம் பெண்கள் பொண்ணுங்களுக்குனால இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிருது. இதெல்லாம் தாண்டி தான் வந்தீங்களா, இதெல்லாம் கடந்து வந்தீங்களா? எப்படி ஃபேஸ் பண்ணீங்க இந்த விஷயம்ல? என்கிட்ட இதுவரையும் அந்த மாதிரி யாரும் கேட்டது கிடையாது. அதனால இதுல பெரிய என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, யார் யார் என்ன பண்றாங்க அப்படிங்கறத நம்ம போய் ஓப்பனா பார்த்ததும் இல்ல. பார்க்காம எந்த விஷயத்தையும் பேச முடியாது. இப்போ நீங்க வீடியோ பண்றீங்கல்ல, நீங்க எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் வலியுறீங்க. ஆனா ரியலா உங்க வீட்டுல நீங்க வேற மாதிரி இருப்பீங்க. உங்க வீட்டுக்கு உங்க அப்பாவுக்கு ஒரு பையன், உங்க அம்மாவோட பார்வையில எல்லாம் நீங்க ஒரு சின்ன பையன், நம்ம பையன்ற இருப்பீங்க. பட் இது வந்து உங்களோட தொழில், பிசினஸ், ப்ரொஃபஷனல், எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ஜஸ்ட் ஃபார் தட், அவ்வளவுதான். அதனால ஒருத்தவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்களா, பண்ணலையா, அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா கெட்டவங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா நல்லவங்க, அதெல்லாம் கிடையாது. இப்ப இருக்க ஜெனரேஷன்ல காலேஜ் பசங்களோ ஸ்கூல் பசங்களோ இல்ல யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், 90s கிட்ஸோ 2K கிட்ஸோ, 2 பேரே காமனா தான் சொல்றேன். அவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. பிடிக்கலன்னா பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது நாட் ஓன்லி இன் சினிமால மட்டும் கிடையாது,
நம்மள சுத்தி நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க, வந்திருப்பாங்க. அவ்வளவுதான். சினிமா மட்டுமே டார்கெட் பண்ணக்கூடாது இல்லையா? சினிமால போனா போச்சு, மீடியாவுக்கு போனா போச்சு, உன்னை வந்து எல்லாரும் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா ப்ளேம் பண்ணக்கூடாது. இதுவும் ஒரு செய்யும் தொழில் தெய்வம்னு சொல்லலாம். இதுவும் நம்மளுக்கு ஒரு சோறு போடுற ஒரு ப்ரொஃபஷனல். சரிங்களா? இத வந்து எப்ப பார்த்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேக்குறாங்க அப்படிங்கறதே எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த ஃபீல்ட்ல மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு மெடிக்கல் ஷாப்ல வொர்க் பண்ற பொண்ணுக்கு கூட அந்த ஓனர் கிட்ட இருந்து சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும். டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்படி நானே என் கண்ணுல பார்த்திருக்கேன். உரசிட்டு போறது, பண்றது. எந்த இடத்துல பார்த்தாலுமே ஒரு பொண்ணுன்னா பையன் வந்து பேசணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சில பொண்ணுங்க வந்து பசங்கள பார்க்கும்போது அவங்கள பேசணும், அவங்க கூட போகணும், இருக்கணும்னு நினைப்பாங்க. அவ்வளவுதான். ஓகே. அண்ட் இப்போ லாஸ்டா இந்த ஒரு விஷயம் கேள்வி கேட்கிறேன். இப்போ இருக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம் என்னன்னா, பொண்ணுனா வியூஸ் போயிரும், பொண்ணுங்க வீடியோ பண்ணா வியூஸ் போயிரும், பொண்ணுங்க ஒரு மாதிரி கிளாமரா ட்ரெஸ் பண்ணா வீடியோஸ் போயிரும், கிளாமரா ஏதாவது விஷயம் பண்ணா வீடியோ போயிரும்ன்ற ஒரு டாக் ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, இது எப்படி பாக்குறீங்க? பொண்ணுங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கோ, அதாவது எப்படி எல்லாம் பண்ணாலும் வீடியோஸ் போயிடும்டா அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி பசங்களுக்கும் ஈக்குவலா வந்து இன்ஸ்டாகிராம்ல பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பையன் ஹேண்ட்ஸமா பண்ணிட்டா அவ்வளவுதான், உடனே போய் ஃபாலோ பண்ணிடுறது, உடனே நம்ம வந்து லைக் பண்ணுவோம். ஈவன் நானா இருந்தாலுமே எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணுவேன். ஈக்குவலா தாங்க இருக்கு 2 பேருக்குமே. ஆனா எப்பவுமே நீங்க பார்த்தா பொண்ணுங்க தான் ஹைப்புங்கிறீங்க. பட் நீங்களே ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் நாளைக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரலாம். அதாவது நீங்க பண்ற ரியாக்ஷன்ஸ் வந்து கியூட்டா இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிடிக்கும் போது கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க.